ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அமெரிக்காவில் ஸ்னோவில் என்ன பண்ணுவாங்க, ஸ்னோவில் என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 2 டேஸாக நல்லாவே ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்னோ எப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்னோ எல்லா இடத்துலையும் பார்க்குற எல்லாமே வெள்ளை நீரமே வெள்ளை நீரமே அப்படின்னு தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பனிசறுக்கு விளையாடுற இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஸ்னோவி பிளேஸில் அதுவும் நாங்கள் இருக்கிறது ஸ்னோவி மவுண்டைன் ஏரியா. ஸோ அந்த எங்கள் ஏரியாலேயே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு இந்த மாதிரி சறுக்கி விளையாடுறதுக்குன்னு இருக்கும். பட் இந்த விளையாட்டு விளையாடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கேர்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த பனி எப்படினாலும் சறுக்கும். அவங்க நேராக தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. திரும்பி எங்கேனாலும் போகலாம், இல்லை வேறு மேலே இடிக்கலாம், இல்லை நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கும் போது அவங்க எப்படினாலும் டர்ன் ஆகி வரலாம். ஸோ நம்ம ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ட் ஸோ இதுக்குன்னு தனியாக போர்டு அண்ட் க்ளவ் எல்லாமே இதுக்குன்னு தனியாகவே விற்பாங்க. ஸோ ஸ்டோர்ஸில் நம்ம வாங்கிக்கணும். அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்க வருவோம் இல்லையா, அப்போவே எப்படி விளாடுறாங்க இவங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ குளிர். பட் நீங்கள் நினச்சி பாருங்கள், 4 months தான் சன் ரொம்ப இருக்கும், சம்மர் டைமு. 8 months ஸ்னோனால் என்ன தான் பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு பொழுதுபோக்கு இந்த மாதிரி ஸ்னோவில் சின்ன சின்ன விளையாட்டு, சின்ன சின்ன சந்தோஷம் அப்படின்னு தான். பட் நாங்கள் ரொம்ப நேரம்லாம் இருக்கலை, ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்லைடு அப்படி முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போயாச்சு. ஏன்னா இந்த குளிர்லாம் நம்ம பாடி தாங்காதுப்பா.